ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு கிருபா சேனல். நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, குப்தாஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். குப்தாஸ் வந்து லெவன்த்து குப்தாஸில் பார்ட் 1 பார்ட் 2 நம்ம வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? 11th குப்தாஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, 6th குப்தாஸில் அதில் எல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஏதாவது இருக்குதான்னுட்டு 6th குப்தாஸில் மட்டும் நோட் பண்ணி படிச்சுக்க போகிறோம். சரிங்களா? இது வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டா, இந்த 6th குப்தாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டா நமக்கு ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற குப்தாஸ் பற்றி எல்லாமே கவர் பண்ணிட்டோம். சிலபஸில் டைரெக்டாக கவர் ஆகிற ஒரு டாபிக். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இரண்டாம் சந்திரகுப்தரோட கல்வெட்டு. இரண்டாம் சந்திரகுப்தரோட கல்வெட்டு எங்கே இருக்குன்னு பாருங்கள். உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு. ஓகேங்களா? ஸ்கந்தகுப்தரோட பிதாரித்தூன் கல்வெட்டு. ஸ்கந்தகுப்தரோட பிதாரித்தூன் கல்வெட்டு. அரச சரித்திரத்தை எழுதினவர் யார்? பாணர். அரச சரித்திரத்தை எழுதினவர் பாணர். அரச சரித்திரத்தை எழுதினவர் யார்? பாணர். அரசர் வந்து ரத்னாவளி, நாகானந்தா, பிரியதர்சிகா என்ற நூலெல்லாம் எழுதியிருப்பார். என்னென்ன? ரத்னாவளி, நாகானந்தா, பிரியதர்சிகா. யுவான் சுவாங் வந்து சியோக்கி என்ற ஒரு நூலை எழுதியிருப்பார். யுவான் சுவாங் எழுதின என்னது? சியோக்கி. யுவான் சுவாங் எழுதின என்னது? சியோக்கி. பிரசிஸ்தின்னா என்னதுன்னா, ஒருவரை பாராட்டி புகழ்றதுக்கு பேர் தான் பிரசிஸ்தி. ஒருவரை பாராட்டு புகழ்றதுக்கு பேர் தான் என்னது? பிரசிஸ்தி. நெக்ஸ்ட்டு சமுத்திரகுப்தரை பற்றி பாருங்கள். சமுத்திரகுப்தர் தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணு கோபானை சமுத்திரகுப்தர் தோற்கடிச்சிருப்பார். தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசரான விஷ்ணு கோபானை யார் தோற்கடிச்சிருக்காரு? சமுத்திரகுப்தர். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள். வட இந்தியாவில் 9 அரசர்களை வந்து சமுத்திரகுப்தர் கைப்பற்றியிருப்பார். வட இந்தியாவில் 9 அரசர்களை சமுத்திரகுப்தர் வந்து இப்போ கைப்பற்றியிருப்பார். தென்னிந்தியாவில் 12 அரசர்களை கப்பம் கட்டும் சிற்றரசர்களாக அவனுக்கு வச்சிருப்பார். கப்பம் கட்ட சிற்றரசர்கள்லாம் என்னென்னா, ஒரு போர் வந்து தோற்கடிச்சிட்ருப்பார். அவங்க வந்து கேட்குறதுனால என்னை மன்னிச்சிருங்கிற மாதிரி ஏதாவது கேட்டாங்கன்னா, இன்னொருத்தர் வந்து நியமனம் பண்ணி இவங்களுக்கு வந்து மாதம் மாதம் வரி கட்டணும், கப்பம் கட்டணுன்ற மாதிரி பண்ணியிருப்பார். அதுதான் கப்பம் கட்டும் சிற்றரசர்கள். சமுத்திரகுப்தர் ஒரு விஷ்ணு பக்தர். சமுத்திரகுப்தர் யார்? ஒரு விஷ்ணு பக்தர். இலங்கையைச் சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் வந்து சமுத்திரகுப்தரோட சமகாலத்தவர். இலங்கையைச் சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் வந்து சமுத்திரகுப்தரோட சமகாலத்தவர். ஓகே ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள். இரண்டாம் சந்திரகுப்தர். குதிப்பினார் இரும்பு தூணை வந்து இவர் உருவாக்கினார். குதிப்பினார் இரும்பு தூணை யார் உருவாக்கினது? இரண்டாம் சந்திரகுப்தர். அவரோட அவையில் நவரத்தினங்கள்ன்றது இருந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? நவரத்தினங்கள் அது யார் யார் பாருங்கள். காளிதாசர் சமஸ்கிருத புலவர், ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர், அமரசிம்மர் வந்து அகராதியில் ஆசிரியர், தன்வந்திரியன்னா மருத்துவர், காகபோகனர்னா ஜோதிடர், ஷண்கோ கரடகலை நிபுணர், வராகமிகிரர்னா வானியல் அறிஞர், வராட்சி இலக்கண ஆசிரியர், சமஸ்கிருத புலவர் தான் வராட்சி. இலக்கண ஆசிரியர், சமஸ்கிருத புலவர் தான் வராட்சி. வித்தல் பட்டர்னா மாய வித்தைக்காரர், மெஜிஷியன் சொல்லுவாங்க. வித்தல் பட்டர்னா மாய வித்தைக்காரர், மெஜிஷியன். இரண்டாம் விக்ரமாதித்யனோட வேறு பேர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். நரேந்திர சந்திரர், சிம்மச்சந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரமதேவராஜர், தேவஸ்ரீ. இதெல்லாமே இரண்டாம் சந்திரகுப்தரோட வேறு பெயர்கள். மிகச்சிறந்த குப்த பேரரசர்கள் கடைசி பேரரசன் பார்த்தா பாலாதித்யர். முதலாம் நரசிம்மகுப்தர் யார்? பாலாதித்யர் முதலாம் நரசிம்மகுப்தர். மிகிரகுலருக்கு கப்பம் கட்டி வந்தார். யார்? முதலாம் நரசிம்மகுப்தர் வந்து மிகிரகுலருக்கு கப்பம் கட்டி வந்தார். நெக்ஸ்ட்டு பாருங்கள். தூதகன் அதில் பார்த்துருப்போம். தூதகன் என்னென்னா, ஒரு ஒற்றர்கள் உள்ளடக்கிய பார்க்கும் ஒரு அமைப்பு தான் தூதகா. வடிகம் வந்து 2 நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சிரஸ்தி, சார்த்தவாகா. சிரஸ்தினா ஞாபகம் இருக்குங்களா? சிரஸ்தினா வந்து ஒரே இடத்துல நின்று வணிகம் செய்கிறது. சார்த்தவாகா லாபத்தை ஊர் போய் வணிகம் செய்வோம். ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நாலந்தா பல்கலைக்கழகம். அப்போ குப்தஸ் நாலந்தா பல்கலைக்கழகம் இருந்துச்சு. அதில் 8 மகா பாடசாலைகள் இருந்தது, 3 மிகப்பெரிய நூலகங்கள் இருந்தது. 8 மகா பாடசாலை இருந்துச்சு, 3 மிகப்பெரிய நூலகங்கள் இருந்துச்சு. குப்தரோட நாணய அமைப்பு முறையை அறிமுகம் பண்ணவர் யாருன்னா சமுத்திரகுப்தர். குப்தரோட நாணய அமைப்பு அறிமுகம் பண்ணவர் யார்? சமுத்திரகுப்தர். குப்தரோட பொற்காசுகள் என்னன்னு சொன்னாங்கன்னா தினாரா. குப்தரோட பொற்காசுகள் என்ன சொன்னாங்க? தினாரா. குபேரநாகா, துர்வாஸ்மினி இவங்க ரெண்டு பேருமே இரண்டாம் சந்திரகுப்தரோட அரசியல். குபேரநாகவும் துர்வாஸ்மினி 2 பேரும் இரண்டாம் சந்திரகுப்தரோட அரசியல். உடன்கட்டை ஏறும் பழக்கம் இப்போ எடுத்துகிட்டு வந்தாங்க. குப்தர் காலத்தில் பின்பற்றப்பட்டது. சமுத்திரகுப்தரும் முதலாம் குமாரகுப்தரும் அஸ்வமேத யாகத்தை நடத்துனாங்க. யார்? சமுத்திரகுப்தரும் முதலாம் குமாரகுப்தர் என்ன யாகம்? அஸ்வமேத யாகம். அஸ்வமேத யாகம் என்னது? குதிரைகளை பலியிடுறதுக்கு பேர் தான் அஸ்வமேத யாகம்.
உருவ வழிபாடு தொடங்கியது குப்தரோட காலத்தில் தான். கட்டுமான கோயில்களை முதலில் கட்டியவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா குப்தர்கள். கட்டுமான கோயில்கள் முதலில் கட்டியவர் யார்? குப்தர்கள். நெக்ஸ்ட்டு காளிதாசர் பார்த்தோன்னா அந்த நவரத்ன நாவலில் இருந்தால் 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் அந்த அவர் எழுதின காளிதாசர் என்னென்ன நூல்கள் பாருங்கள். மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரித்து சம்ஹாரம், இதெல்லாம் காளிதாசன் எழுதின நூல்கள். சரகர்னா ஒரு மருத்துவ அறிவியல் அறிஞர். சரகர்ன்றது ஒரு மருத்துவ அறிவியல் அறிஞர். சுஸ்ருதர்னா அறுவை சிகிச்சை செயல்முறையை பின்பற்றிய விளக்கிய ஒரு இந்தியர் தான் சுஸ்ருதர். அறுவை சிகிச்சை செயல்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் தான் சுஸ்ருதர். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். 6th இருக்கிற குப்தாஸும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்மளுக்கு வேணும்னா குரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.